புதுச்சேரி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி அடிக்கிற வெயிலுக்கு நிறைய வெரைட்டிஸ் சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் நான் செய்கிற இந்த புது வகையான காரக்குழம்பு யாரும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. ஏன்னா இது நான் தான் ஃபஸ்ட்டு செய்கிறேன். எல்லோரும் கேட்பீங்க, இப்போ நொங்கு எடுத்துட்டா ஜூஸு பாயசம் அந்த மாதிரி செய்வாங்க. ஆனால் நான் செய்கிறது நொங்கில் இன்றைக்கி சூப்பராக உங்களுக்கு ஒரு வத்த குழம்பு செஞ்சு தரப்போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி சமைக்கிறதுக்கு தேவையான முதல் டிஷ்ஷு மெயின் எதுன்னு கேட்டிங்கன்னா நொங்கு. இப்போ அந்த நொங்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். நொங்குக்கு அப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி, 3 தக்காளி பழம், அதுக்கப்புறம் நம்ம ஒரு கைப்பிடி நிறைய பூண்டு, ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறமா நம்ம தனி மிளகாய்த்தூள், தனி மல்லித்தூள், அதுக்கப்புறம் நம்மளுடைய சின்ன வெங்காயம் வடகம், தேவையான எள்ளு எண்ணெய், அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கசகசா 2 முந்திரி பருப்பு போட்டு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். குழம்புக்கு தேவையான உப்பு. வாங்க எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். நொங்கு நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோடனே நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்ட தண்ணியில் அலசிட்டு இப்படி எடுத்து வைக்கணும். ஏன் அந்த மாதிரி செய்யணும்னா நம்ம வெளியிலேருந்து வாங்கிட்டு வரோம், நிறைய தூசிலாம் இருக்கும், அதனால் க்ளீன் பண்ணுறது மெத்தடு இது. இப்போ க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கிறது மேலே அழகாக ஒரு தோல் எடுத்துட்டோன்னு வச்சுங்க. நமக்கு தேவையான சைஸில் அதை கட் பண்ணி எடுக்க ஈஸியாக இருக்கும், அதே சமயத்தில் க்ளீனாகவும் இருக்கும். அதுக்கு தான் நம்ம அந்த மெத்தடு செய்கிறது. இப்போ நம்ம தோல் உரிச்சிக்கலாம். ஒரு சிலவங்களாம் நொங்கு வாங்கிட்டு வந்தோடனே கடகடன்னு அதை தண்ணியில் அலசிட்டு சாப்பிட்ருவாங்க. ஆனால் அந்த மாதிரி செய்யாதீங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு லைட்டாக அலசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க. ஏன்னா நம்ம ரோட்டு ஓரத்தில் தான் நமக்கு நொங்கு கிடைக்கும். அதனால் நொங்கு நிறைய தூசி படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்படி செய்யுங்க. நீங்கள் நிறைய நொங்கில் நிறைய ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. ஏன்னா நானே நிறைய வெரைட்டி செய்வேன் நொங்கில். ஆனால் நீங்கள் வத்தக்குழம்பு சாப்பிட்ருக்க முடியாது. அதனால் ஒரு வாட்டி நான் செய்கிற மெத்தடில் வத்தக்குழம்பு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுடுங்க. வருஷத்து பொருள் எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் எல்லாத்துலேயுமே சத்துக்கள் நிறையா நிறைஞ்சிருக்கும். அதனால் நம்ம வருஷம் கிடைக்கிற எல்லா பொருளுமே நம்ம சாப்பாட்டுக்கு அதை யூஸ் பண்ணணும். புது மெத்தடாக நம்ம சமைச்சியும் பார்க்கணும். அதுக்கு தான் ஒரு ஆளுக்கு 2 நொங்கு அப்படி கணக்கு பண்ணிங்கன்னா, ஒரு குடும்பத்தில் 4 பேர்னா 8 நொங்கு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு வத்தக்குழம்பு வைக்கிறதுக்கு. கசகசா மட்டும் நீங்கள் கொஞ்சம் இன்றைக்கி நொங்கில் வத்தக்குழம்பு வைக்க போகிறோம் அப்படின்னா கசகசா கொஞ்சம் முன்னாடியே ஊற வச்சுடுங்க. அது கூட பச்சை முந்திரி கிடச்சா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சின்ன வெங்காயம் வடகம், தாளிப்பு வடகம் போட்டு தாளிக்கும் போது மனமும் சுவையும் நல்லாயிருக்கும். நீங்கள் கேட்கலாம், சின்ன வெங்காயம் வடகமும் போடுறோம், சின்ன வெங்காயமும் போடணுமான்னு கேட்டால், நம்ம எல்லாருக்குமே தெரியும் வத்த குழம்பு அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்துட்டோம்னா அதில் சின்ன வெங்காயமும் இருக்கும், வடகமும் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில குழம்புலாம் இப்படிலாம் செஞ்சால் நல்லாயிருக்கும். எப்பயுமே இந்த குழம்பு வத்த குழம்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது நொங்கில் செய்யலாம். அதுக்கப்புறமா நாய் உருவி இலை இருக்குது இல்லைங்களா, அதில் செய்யலாம். முடக்கத்தான் கீரையில் செய்யலாம். தூது வேலையில் வத்த குழம்பு வைக்கலாம். அதுக்கப்புறம் புங்கை இலை இருக்குது இல்லையா, முட்டி வலி, கை கால் குடைச்சல் அதெல்லாம் எடுக்குது இல்லையா, அதில் கூட நம்ம இந்தமாரி ஒரு வத்த குழம்பு செய்யலாம். நீங்கள் வத்த குழம்பு செய்கிற மெத்தட் ஒரே மெத்தடு தான், ஆனால் அதில் சேர்க்குற விதம் தான் புதுசாக இருக்கும். அந்த மாதிரி சாப்பிடும்போது நமக்கு ஒரு மெடிசனாகவும் கிடைக்கும். நம்மளுடைய உணவு வித்தியாசமான ஒரு புது டேஸ்ட் நம்ம சாப்பிட்ட ஒரு திருப்தியும் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம நொங்கை க்ளீன் பண்ணியாச்சு, தோல் உரிச்சாச்சு. இப்போ நம்ம அதை நொங்கை 4 சைஸாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடியாக கட் பண்ணிங்கன்னா நொங்கு கரைஞ்சி போயிடும். கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக, இப்போ நம்ம பரங்கிக்காய் போட்டு ஒரு வத்த குழம்பு வைப்போம்ல, அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நொங்கை தேவையான சைஸ் கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம நொங்கை கட் பண்ணும்போது ஒரு சின்னதாக குழி இதுவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னு கேட்டால் நொங்குவில் இருக்கிற தண்ணி நமக்கு தேவைப்படும். எப்படி தேங்காய் தண்ணி ஒரு வத்த குழம்பு அரைக்கும்போது தேங்காவுக்கு மிக்ஸ் பண்ணுவோமோ, சேம் அதே மாதிரி தான் நொங்கு தண்ணி வேஸ்ட் பண்ண தேவையில்ல. அதனால் ஒரு கிண்ணம் மாதிரி வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதோட தண்ணி நமக்கு யூஸ் ஆகும். இப்போ நம்ம வத்த குழம்பு எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய வானல் சூடேறிச்சு.
ஒரு 3 குழிக்கரண்டி அளவுக்கு எள்ளெண்ணெய். நீங்கள் எள்ளெண்ணெயிலும் வைக்கலாம், தேங்காய் எண்ணெயிலும் வைக்கலாம். தேங்காய் எண்ணெயில் வைக்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கிடைக்கும். ஆனால் எள்ளெண்ணெய் தான் வத்த குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த குழம்பு வைக்கிறதா இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து தாளிப்பு முறை தான் ரொம்ப பெஸ்ட்டு. நம்ம வந்து தாளிப்பு முறையை வந்து கரெக்டாக தாளிச்சிட்டு வதக்க வேண்டிய பொருளை கரெக்டாக வதக்கிட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி நிறையா சின்ன வெங்காயம், ஸோ இந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கிறதுக்குள்ளே நம்மள தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து இந்த மாதிரி வத்த குழம்பு செய்யும்போது எதெல்லாம் கொஞ்சம் மெடிசன் கலந்து இருக்குதோ, ஒரு வந்து நல்ல சத்தான பொருளை நம்ம வத்த குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து புளி கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து புளிக்கு பதில் லெமன் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து தக்காளி பழம் தான் நிறையா போட்டு தக்காளி பழத்தோடைய புளிப்போட டேஸ்ட்லேயே நம்ம இன்றைக்கி வத்த குழம்பு வைக்க போகிறோம். உங்களுக்கு வந்து இல்லை புளிப்பு ரொம்ப டேஸ்ட்டாக புளிப்பாக வேணும் குழம்பு அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக ஒரு லெமன், சின்ன சைஸ் லெமன் யூஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் செய்கிற மெத்தட் வந்து இதே மெத்தடு தான். தக்காளி பழம் தான் நிறையா போட்டு செய்வேனே. அதுவும் நாட்டு தக்காளி எடுத்திங்கன்னா இன்னும் புளிப்புத்தன்மை நிறையா இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் எங்கள் ஆயா வந்து சமைக்கும்போது இந்த சின்ன வெங்காயம், பூண்டு, அது கூடயே வந்து எள்ளு, மல்லாட்டை பயிறு இதெல்லாம் எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதை அம்மியில் வச்சு அரைப்பாங்க. அரைச்சி அதுக்கப்புறம் வத்த குழம்பு வைப்பாங்க. நாங்கள் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது மூங்கில் பூவு, மூங்கில் குருத்து, மூங்கில் கிழங்கு அதெல்லாம் கூட குழம்பாக வச்சு நாங்கள் சாப்பிட்ருக்கோம் சின்னதாக இருக்கும்போது. வேப்பம்பூ, இப்போ வேப்பம்பூ சீசன் இருக்கும்போது வேப்பம்பூ கிடைக்கும். அப்போ வேப்பம்பூவை அரைச்சி விட்டு அப்போ குழம்பு வச்சு தருவாங்க. இப்போ வந்து வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கைப்பிடி நிறையா பூண்டு போடணும். இப்போ வந்து பூண்டு, இந்த சின்ன வெங்காயம். அப்போ வந்து தாளிப்பு வடகம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த குழம்புலாம் வச்சு முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு தாளிப்புக்கு தான் தாளிப்பு வடகம். இப்போ வெயில் டைம் நிறையா இருக்குது. நீங்கள் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பம்பூ, ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வந்து சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு வீட்டிலே வேப்பம்பூ வடகம் செஞ்சு வச்சுக்கோங்க. முருங்கைக்கீரை வடகம் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து முடக்கத்தான் கீரையில் செய்யலாம். வெள்ளை கரிசனாங்கண்ணியில் வடகம் போட்டு வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னும் போது செய்யுங்க. அதே மாதிரி வெங்காயம் வந்து நாட்டு வெங்காயம், சின்ன வெங்காயமே, சின்ன வெங்காயத்தில் நிறைய பெரிய வெங்காயம் மிக்ஸ் ஆகி வரும். அந்த மாதிரி இல்லாமல் நான் எடுத்துருக்கேன் பாருங்கள், சின்ன சின்னதாக நாட்டு வெங்காயம். அந்த மாதிரி எடுத்து நீங்கள் வந்து ஒரு சமையல் செய்யும்போது பல்லாரி வெங்காயத்துக்கு ஒரு டேஸ்ட் கிடைக்கும், நம்ம வந்து சின்ன வெங்காயத்துக்கு ஒரு தனி டேஸ்ட் கிடைக்கும். அதனால் நம்ம வந்து ஒரே விஷயந்தான்ப்பா, சமையல் ஒரே மெத்தடு தான், யார் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். ஆனால் அதை தாளிப்பு முறையும் வதக்கிற முறையும் நம்ம வதக்கிற மெத்தடில் வதக்கணும்னா எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பயுமே வதங்கணும். ஒரு பொருள் வதங்கிறது, வேகிறது, உப்பு, காரம், அவ்வளோதான். இது எல்லாமே நம்ம கரெக்டாக செஞ்சோம்னா கரெக்டாக வந்துடும். 10 பேருக்கு செஞ்சாலும் அதான், 10,000 பேருக்கு செஞ்சாலும் அதான். அந்த காலத்துலாம் அடுப்பில் செய்வாங்க. அடுப்பில் செய்யும்போது என்ன பண்ணுவாங்கன்னா சட்டி வச்சுருப்பாங்க. சட்டியில் வந்து இந்த வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாத்தையும், அதாவது தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசா எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு வதக்கிட்டு சட்டி எடுத்து வச்சு ஆற விட்டு அதுக்கப்புறம் அம்மியில் வச்சு அரைப்பாங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் புளியை மட்டுமே கரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அரைச்சி சாந்து எடுத்து கொட்டி நல்லா கொதிச்ச பிறகு தோட்டத்தில் இருக்கிற கருவேப்பிலையை எடுத்துகிட்டு வந்து கொத்தாவே அதை வந்து கட் பண்ணி 2 கொத்தை கட் பண்ணி காம்போடே போட்டுருவாங்க. அது நல்லா கொச்சி இறங்கின பிறகு தாளிப்பு கரண்டின்னு சொல்லிட்டு இருக்கும். 2 வரட்டி எடுத்து வெளியில் வச்சாங்கன்னா அதில் இருக்கிற நெருப்புலேயே வந்து தாளிப்பு கரண்டி சூடாக ஏறிடும். அப்போமா வடகம் போட்டு தாளித்து குழம்புல ஊற்றுவாங்க. அந்த குழம்பு கொதிக்கும் போதே தெருவே மணக்கும், யார் வீட்லேயும் வத்த குழம்பு செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான். ஏன்னா நம்ம அடுப்பில் செய்யும்போது ஒரு பொருளுடைய சுவையும் மனமும் மாறும். அது முக்கியமாக மண் சட்டியில் நம்ம வந்து சமைக்கும்போது அதோடய டேஸ்ட் நம்ம வந்து எப்பயுமே சொல்ல முடியாது. அதை சமைச்சு சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் நாங்களாம் வந்து நிறையா இப்போ வரைக்குமே மண் சட்டியில் குழம்பு வச்சிட்ருக்குறோம். ஸோ நம்மளுடைய பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் எப்படி வதங்கியிருக்குன்னு நீங்கள் பார்க்கணுன்னா பார்த்துக்குங்க. இந்த அளவுக்கு வதங்கணும்.
சின்ன வெங்காயம் உரிக்கிறது ரொம்ப ஈஸிப்பா. காம்பு அடிப்பகுதியை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கையால் பிசைஞ்சிட்டு புழிஞ்சு எடுத்திங்கன்னா வெங்காயம் தனியாக தோல் தனியாக வந்துடும். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். அதுமாரி பூண்டு நிறையா வந்து எங்களால் உரிக்க முடியல, கஷ்டப்படுறோம் அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் தடவி ஒரு 10 நிமிஷம் வெயிலில் போட்டு எடுத்து கீழே தட்டினீங்கன்னாவே தோல் தனியாக துரிஞ்சு வந்துடும். இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, இப்போ தக்காளி, பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கணும் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா ஒரு சிட்டிக்கு உப்பு. இப்போ நம்ம வந்து குழம்புக்கு உப்பு போடல. இந்த வெங்காயம், பூண்டு, தக்காளி இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்கு அவ்வளோதான். இது எல்லாமே போட்டாச்சு. இது நல்லா வதங்கணும். இப்போ லைட்டாக மூடி வச்சிட்டோம்னா சீக்கிரமாக வதங்கிடும். இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வச்சிங்கனாலும் அதுவும் சீக்கிரமாக வதங்கிடும். வத்தக்குழம்பு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இதெல்லாம் வதக்கி விட்டு மிக்சியில் அரைச்சி வச்சா அது ஒரு விதமாக வத்தக்குழம்பு இருக்கும். இதே மல்லி, மிளகாய், மிளகு, ஜீரகம், வெந்தயம், வெண்கடுகு இதை எல்லாமே, காஞ்ச மிளகாய் இதை எல்லாத்தையுமே வதக்கிட்டு அதை எடுத்து ஆற வச்சு நம்ம வந்து அரைச்சி வச்சா அரைச்சி ஊற்றின வத்தக்குழம்பு அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். கல்யாண காரக்குழம்பு எப்படி செய்வாங்கன்னா சேம் இதே மெத்தடு தான். ஆனால் அதில் கடலைப்பருப்பு இருக்கும், துவரம்பருப்பு இருக்கும். ரொம்ப கட்டியாக வேணுன்றதுக்கு கொஞ்சம் பச்சரிசி வறுத்து கொட்டிக்குவாங்க. அப்போ முந்திரி பருப்பு இருக்கும், கசகசா இருக்கும். அதுக்கப்புறம் தேங்காவே கொப்பரை தேங்காய் மாதிரி எடுத்துக்கணும். நல்லா முத்தின தேங்காவை எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கட்டியாக எப்படி நம்ம ஒரு சட்னி அரைப்போம் அந்த மெத்தடில் அரைச்சிட்டு லாஸ்ட்டாக நல்லெண்ணெயில் தாளித்து வைக்கிறது தான். சரிங்களா? நம்ம வந்து வத்தக்குழம்பு அப்படின்னு எடுத்துகிட்டா மெயினாக சின்ன வெங்காயம், பூண்டு, நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி இவ்வளோதான். இது மாதிரி நம்ம செய்யும்போது ஒரு வித்தியாசம் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்மளுடைய தக்காளி, சின்ன வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தனி மிளகாய் தூளும் மல்லித்தூளும் போட போகிறோம். நம்ம தனி மிளகாய் தூளும் மல்லித்தூளும் போட்டதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நொங்கை போடணும். ஸோ நொங்கு கொஞ்சம் தண்ணி விடும். இப்போ நம்ம நொங்கு போட்டாச்சு, எல்லாமே போட்டாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி. இந்த தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எல்லாமே எண்ணெயில் தான் வதங்கணும். தேவையான அளவுக்கு தண்ணி. அவ்வளோதான். இப்போ தாளிப்பு முடிஞ்சிச்சு. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு, கார மிளகாத்தூள் போட்டாச்சு, மல்லித்தூள் போட்டாச்சு. இப்போ உப்பு மட்டும் பார்க்கணும். உப்பு பதம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு, உப்பு பத்தலைன்னா நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிற கருவேப்பிலை மூடி வச்சு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ நம்ம வந்து குழம்பு வந்து 4 பேருக்கு செய்கிறோன்னா 1.5 டம்ளர் தண்ணி இல்லை 2 டம்ளர் தண்ணி. ஏன்னா நம்ம 4 நொங்கு போட்டிருக்கோம், கரெக்டாக இருக்கும் கொதிக்கிறதுக்கு. நம்ம வந்து நொங்கு போட்டு செய்கிறதுனால நம்ம உடம்புக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, நொங்கு சாப்பிட்டா எவ்வளோ குளிர்ச்சியோ அதே குளிர்ச்சி தன்மை வந்து நொங்கோடைய குணம் வந்து மாறாது. நீங்கள் எல்லாருமே சொல்லலாம் குழம்பு போட்டால் குழம்போட டேஸ்ட்டு எப்படி இருக்குமோ, டிஃப்ரெண்ட்டாக இருக்குமோ அப்படிலாம் நினைக்காதீங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம வந்து இதுக்கு வந்து புளி போடலை இல்லையா, அதுக்கோசம் நம்ம வந்து தக்காளி பழம் நிறையா சேர்த்துருக்கோம். உங்களுக்கு வந்து புளிப்பு டேஸ்ட்டு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா வேணால்
ஒரு 2 சொட்டு 3 சொட்டு லெமன் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு வந்து நான் இப்படி தான் எங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்துருக்கேன். எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டியிருக்காங்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாராட்டுவாங்க. இது வந்து சாதத்தோடு சாப்பிடலாம், தோசை, இட்லி, சப்பாத்தி, முக்கியமாக இடியாப்பத்துக்கு சூப்பராக இருக்கும். ஸோ நம்மளோட குழம்பு இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் ஊற்றிக்கலாம். தேங்காய் வந்து அரை மூடி தேங்காய் எடுத்துக்க கரெக்டாக இருக்கும். 4 முந்திரி பருப்பு, ஒரு அரை டீஸ்பூன் வந்து கசகசா. ஸோ நம்ம குழம்புக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அதனால் அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டாச்சு. எங்கள் ஆயா சின்ன வயசுலேருந்து ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, குழம்பு வந்து நடுவில் கொதிச்சதுன்னா குழம்புக்கு கரெக்டான உப்பு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம குழம்புல வந்து நடுவில் கொதிக்குது. அதுவும் முத்தாக கொதி வந்துச்சுன்னா குழம்பு வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம குழம்பு கரெக்டாக இருக்குது. இதில் வந்து உப்பு கரெக்டாக இருக்குது, காரம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா குழம்பு வந்து நடுவில் இருக்கும்போது கொதிக்கும். ஸோ உப்பு காரம் ஏதாவது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஒன் சைடாக கொதிக்கும். அதுதான் நம்மளுடைய விஷயம். இப்போ நம்மளுடைய குழம்பு நடுவில் கொதிக்க ஆரம்பித்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து தாளிப்பு போட வேண்டியது தான். நம்ம வத்த குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரே ஒரு தாளிப்பு மட்டும்தான் பேலன்ஸு. தாளிச்சிடலாமா? ஸோ தாளிப்புக்கு நம்ம வந்து ஒரே ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிட்டால் போதும். எண்ணெய் நமக்கு சூடேறின பிறகு நம்ம கொஞ்சமாக வடகம் போட்டுக்கலாம். இந்த வடகத்தில் வந்து சின்ன வெங்காயம் இருக்குது, கடுகு இருக்குது, உளுத்தம்பருப்பு இருக்குது, பெருஞ்சீரகம் இருக்குது, ஜீரகம் இருக்குது, வெந்தயம் இருக்குது, பூண்டு இருக்குது, மஞ்சள் இருக்குது, உப்பு இருக்குது, அதுக்கப்புறம் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் இருக்குது. ஸோ நம்ம எண்ணெய் காஞ்சிடுச்சு. வடகம் தாளிச்சிட்டோம்னா நம்மளுடைய வத்தக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம வத்தக்குழம்பு தாளிச்சாச்சு. இப்போ நம்ம குழம்புல ஊற்றிக்கலாம். ஸோ நம்மளுடைய நொங்கு வத்தக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சுடசாதம், பொங்கல், வரகரிசி பொங்கலாக செய்யலாம். களிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தோசை, இடியாப்பம், சப்பாத்தி எல்லாத்தோடையும் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம வந்து நொங்கு வத்த குழம்பு வச்சுருந்தோம். அதுக்கு அடுத்தது நம்ம வந்து வாழைப்பூ கோலா உருண்டை செய்யப்போகிறோம். கோலா உருண்டைக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா, வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்குறோம். 2 டீஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு, 3 டீஸ்பூன் வந்து கார அவுள் வறுத்து அரைச்சது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன், மல்லி தழை வந்து கட் பண்ணது ஒரு சின்னதாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க. கருவேப்பிலை கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் தேவையான உப்பு, ஒரு 2 பச்சை மிளகா, அவ்வளோதான் தேவையான பொருள். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது அடுப்பு நம்ம ஆன் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். இப்போ இந்த எண்ணெய் சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா க்ளீன் பண்ணி வாழைப்பூ, அந்த வாழைப்பூ போட்டு நம்ம இதில் கொஞ்சம் வதக்கெடுக்கணும். வதக்கெடுக்கும் போதே கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நம்ம வதக்கி எடுக்கணும். இதெல்லாம் வந்து பச்சையாக போட்டு நம்ம வந்து அவளோடைய மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா வந்து ஒன்று சேர வராது. அதனால் பச்சை வாசனை வரும். இப்போ நம்மளோட எண்ணெய் கரெக்டாக சூடாயிடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவை போட போகிறோம். இது வந்து வதங்கிறது வந்து ஒரு பச்சை வாசனை போகிறதுக்கோசரம் தான் நம்ம வந்து
பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வாழைப்பூ வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக சாப்பிட்ணும். துவர்ப்பு நம்ம உடம்புக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சேர்த்துக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுடைய உடம்புல எந்த பகுதியிலையுமே கிட்னியில் ஸ்டோனு, பித்தப்பை ஸ்டோனு அப்படி சொல்கிறாங்களோ அதெல்லாம் வந்து வராமல் தடுக்கிறதுக்கே நமக்கு வாழைப்பூ பெருசாக உதவி செய்யும். நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிற பச்சை மிளகா, இது கூடயே நம்ம வந்து கருவேப்பிலையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். இதை வந்து இந்த வாழைப்பூ வந்து நம்ம என்ன செய்கிறோன்னா பொடியாக கட் பண்ணி ஒரு மோரில் போட்டுட்டு ஒரு நாள் நைட்டு வச்சுருந்து காலையில் வடிகட்டி கூட அந்த தண்ணியை நம்ம குடிக்கலாம். அதோடைய சிறு கசப்பு தன்மையெல்லாம் அந்த மோரில் இறங்கிடும். அப்போ வந்து நம்ம அந்த தண்ணி குடிக்கும்போது கிட்னியில் இருக்கிற ஸ்டோன்லாம் வந்து சீக்கிரமாக வெளியில் வந்துடும். அதனால் அதே பாட்டி காலத்து வைத்தியம் அது, அந்த முறையில் கூட நீங்கள் செய்யலாம். ஸோ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையை அதில் போட்டுக்கலாம். இதில் இருக்கிற பச்சை வாடை போகணும், கொஞ்சம் லைட்டாக வதங்கணும், அவ்வளோதான். ரொம்ப நேரம் வந்து இதே வாழைப்பூவில் வந்து கோலா உருண்டை பண்ணுறத விட நம்ம வாழைப்பூ உருண்டையை வந்து எப்படி செய்யணுன்னா, வாழைப்பூ வந்து முழுசாக அந்த தொப்புல எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு முழு வாழைப்பூவே க்ளீன் பண்ணிட்டு லேயராக இருக்கும்ல, அதை வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்து அதை வந்து கடல மாவில் போட்டு உருண்டை புருட்டி ஆவியில் வேக வச்சு எடுப்பாங்க. எடுத்துட்டு வாழைப்பூ கோலா உருண்டை போட்டு ஆவியில் வேக வச்சுருக்கோம்ல, அது வந்து ஒரு குழம்பா கூட வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஏன்னா நம்ம இதில் வந்து பச்சரிசி மாவு கொஞ்சம் கலக்க போகிறோம், அதுக்கப்புறம் அவுள் பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல அது கலக்க போகிறோம். அதனால் நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சும்மா ரொம்போண்டு, இதை நம்ம வந்து இஞ்சியும் பூண்டும் வந்து எண்ணெயிலே போட்டு வதக்கிருந்தோம்னு வச்சுக்கலாம். நம்ம கொஞ்சமாக எண்ணெய் போடும்போது என்ன ஆகும்னா ஒட்டிக்கும். அதே நம்ம வாழைப்பூ போட்டு கொஞ்சம் வதங்கி அந்த தண்ணியோடு சேர்ந்து இது வரும்போது ரொம்ப நல்லா கரெக்டாக எல்லா இடத்துக்கும் ஈவனாக பரவிடும். இப்போ பாருங்கள், எல்லா இடத்துலையும் நல்லா ஒரு சேர உருண்டு வந்துடுச்சா. இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து மாவு போட்டு பிசைஞ்சிக்கலாம். நம்ம உப்பு போட்டு நம்ம வந்து பூண்டு இஞ்சி எல்லாம் போட்டு வதங்கும் போது தான் நம்மளுடைய வாழைப்பூ வந்து நல்லா வதங்கும். ஸோ நம்ம வாழைப்பூ வதங்கி ரெடி ஆகிடுச்சு. வாங்க இதை மாவு சேர்த்து நம்ம உருண்டை போட்டுக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற வாழைப்பூவில் இப்போ நம்ம கட் பண்ணியிருக்கிற கொத்தமல்லி, நீங்கள் புதினா போடலாமான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து புதினா வந்து அவ்வளோ டேஸ்ட்டு வந்து வாழைப்பூவோட செட் ஆகலை. நீங்கள் வந்து கொத்தமல்லி மட்டும் போட்டுங்க. கரெக்டாக 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து பச்சை அரிசி மாவு இருக்குது இல்லையா, அந்த பச்சரிசி மாவு, நீங்கள் இடியாப்பு மாவுன்னா கூட ஓகே தான். நம்ம வந்து வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற அவுள் பொடி, கார அவுள் பொடி. ஸோ இதையெல்லாம் ஒன்று சேர நம்ம பிசையணும். இது பிசைகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னா, இந்த வாழைப்பூவோட இந்த மாவு நம்ம போட்டிருக்க அவுள் இதெல்லாம் கரெக்டாக ஒன்று சேர வருதான்னு பார்க்கணும். இப்படி வருதான்னு இப்படி பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறம் தான் நம்ம இதில் வந்து தண்ணி தெளிக்க போகிறோம். ஏன்னா வாழைப்பூவில் ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி இருக்கும். ஸோ இப்போ இது கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சால் இப்போ நம்ம வந்து இதில் இப்படி உருண்டை பிடிக்கலாம். பாருங்கள், இதில் உருண்டை பிடிக்க வருது. ஆனால் கொஞ்சம் தண்ணி தெளித்து நம்ம செய்யும்போது அது வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதனால தான் கொஞ்சமாக தண்ணி மட்டும் தெளிச்சிக்கலாம். ஸோ உங்களுக்கு சொல்லணும்னா ஒரு 2 டீஸ்பூன் இல்லைன்னா 1 டீஸ்பூன் அந்த அளவுக்கு, இப்படி, அவ்வளோதான்.
ஏன்னா நம்ம போட்டிருக்க அந்த அவுள், பச்சரிசி மாவு இதெல்லாம் ஒன்று சேர பிசைஞ்சு வரணும். நமக்கு உருண்டை வந்து கைக்கு கரெக்டாக வரணும். அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி போட்டு செய்கிறோம். அப்போ தான் நமக்கு வந்து உருண்டை வந்து எண்ணெயில் போட்டோடனே பிரிஞ்சு போகாமல் இருக்கும், இல்லைன்னா பிரிஞ்சிடும். இதுதான் கரெக்டான சைஸு. இப்போ உங்களுக்கு வந்து அவுள் போட்டாச்சு, பச்சரிசி மாவு போட்டாச்சு, எல்லாமே வதக்கின பொருள் எல்லாமே போட்டாச்சு. ஸோ நம்மளுடைய உருண்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சைஸ்க்கு நீங்கள் உருண்டை பிடிச்சி போட்டிங்க கரெக்டாக இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்ச மாடலில் வந்து உங்கள்கிட்ட வந்து கட்டர் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கட்டரில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன மாடலில் வேணும்னாலும் இது பிடிக்க ஈஸியாக வரும். அதே சமயத்தில் நமக்கு வந்து ஓவனில் இருந்தால் கூட 120 டிகிரி சூடில் வச்சு நீங்கள் 10 நிமிஷம் 20 நிமிஷம் வச்சு எடுத்திங்கனாவே உங்களுக்கு சூப்பராக ஒரு கட்லெட் மாதிரி ரெடி ஆகிடும். அப்படியும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் வந்து குக்கரில் கீழே உப்பு போட்டு மேலே வந்து ஒரு தட்டு வச்சு அதுவும் ஹீட் பண்ணி நம்ம வீட்டிலே செய்வோம் இல்லையா, எப்படி கேக்கெலாம் நம்ம வீட்டில் செய்கிறோமோ அதே மெத்தடில் நம்ம வந்து ஓவன் இல்லாமல் அதுலேயும் செய்யலாம். இந்த மாதிரி எண்ணெயில் டீப் ஃப்ரை போட்டு பிடிக்கல எனக்கு, ஒன்று டவா ஃப்ரை மாதிரி பண்ணோம். டவா மாதிரி பண்ணுறதுக்கு வந்து உருண்டையாக போடாமல் கொஞ்சம் தட்டையாக தட்டி நீங்கள் போட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஈஸியாக வரும். அவ்வளோதான். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப் வேணாலும் இது வந்து பிடிக்க ஈஸியாக வரும். ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. நம்ம வந்து உருண்டையை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். காரம் உள்ளதான் செய்யணுமான்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறையா கோதுமை அவுள் வந்திருக்கு, அதுக்கப்புறமா வந்து சிறுதானிய அவுள் நிறையா வந்திருக்கு. அந்த அவுளில் வந்து இதே மாதிரி அவுளை பொடி பண்ணி வறுத்து பொடி பண்ணி அதுக்கப்புறம் வாழைப்பூ அவிச்சு எடுத்துட்டு உப்புமா மாதிரி கூட நீங்கள் கிண்டி எடுக்கலாம். நம்மளுடைய ஹெல்த்துக்கு நம்ம எப்படி சாப்பிடணுமோ நம்ம வந்து எப்படி வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம சமையலில் மாற்றம் செய்ய வேண்டியதாக இருக்கும். அதை செஞ்சாவே நமக்கு வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ நம்மளுடைய உருண்டை பாருங்கள், இது வந்து கொஞ்சமாக இருக்கிற எண்ணெயிலே கூட நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். உடனே அவுள் வந்து உள்ளே வேகுமா வேகாதா அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஏன்னா ஆல்ரெடி அவுள் நம்ம வந்து ஏற்கனவே வறுத்து தான் மிக்சியில் பொடி பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து கார சட்னி அப்படின்னு பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி, வெறும் தக்காளி கடைசல் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கடைசல் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சைட் டிஷ்ஷாக. இது வந்து வெஜிடேரியனில் மட்டும்தான் செய்ய முடியுமான்னு கேட்டால் நான் வெஜிடேரியன் இறால செய்யலாம், மீனில் செய்யலாம், கடம்பால் செய்யலாம், நண்டில் செய்யலாம். அப்புறம் நீங்கள் எல்லாருக்குமே உங்களுக்கு அரசாணிக்காய் இல்லைன்னா வந்து பரங்கிக்காய் அப்படி சொன்னால் புரியுமா? ஸோ அதே பரங்கிக்காவை சீவிட்டு சேம் இதேமாரி மெத்தடில் வதக்கிட்டு நம்ம வந்து கார அவுள் போட்டு நம்ம இதே மாதிரி ஒரு ரோல் மாதிரி பண்ணி செய்யலாம். ஸ்வீட் அண்ட் காரம் டேஸ்ட்டாக அது ரொம்ப நல்லாயிருக்கும். சைட் டிஷ் எதுவுமே இல்லாமல் அதை சாப்பிட்லாம். ஸோ நம்மளுடைய வாழைப்பூ கோலா உருண்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க நம்ம சாப்பிட்லாம்.